வீடு வாங்குற கனவை நினைவாக்கி கொண்டிருக்கும் உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனல் வந்து இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கேன். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்க்க வேண்டியலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரா வீடு லேண்டு பார்த்துட்டு இருப்பாங்க, உங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். நல்ல ஒரு எலிகண்ட் டிசைனில் சூப்பரான ஒரு சைட் தாங்க பார்க்க வந்திருக்கோம். இதுதான் அந்த ப்ராப்பர்ட்டி. இதோட எலிவேஷன் பாருங்கள், எவ்வளோ கம்பீரமாகவும் எவ்வளோ கிராண்டாகவும் சூப்பராகவே இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 1300 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு பில்டப்பில் கட்டின வீடு தாங்க. வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இது வந்து மெயின் கேட்டுங்க. மெயின் கேட்டு நல்லா ஃபுல்லாகவே எம்எஸ்ல உங்களுக்கு ஸ்கொயர் டியூப் ராடில் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் இது என்ட்ரன்ஸ் வருங்க. இது வந்து உங்களுக்கு வந்து பைக் பார்க்கிங் என்ட்ரன்ஸ் வருங்க. ஸோ நல்ல ஒரு விசிட்டர் சைஸு என்ட்ரி தாங்க இது. நல்ல ஒரு சூப்பரான கிராண்டியரான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேட்டு தாங்க. பார்க்கறதுக்கே நல்லா சூப்பராகவே நல்லா ஸ்ட்ராங்காகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து கார் பார்க்கிங் சைஸுங்க. கார் பார்க்கிங் சைஸு கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 அடிக்கு உங்களுக்கு வந்து ஒரு இந்த சைடில் வந்து ஒரு 19 அடி உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் இருக்குங்க. எலிவேஷன் நல்ல ஒரு கிராண்டியரான அழகான ஒரு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. அதுவும் சூப்பராக இருக்குது. ஒரு ஃப்ரெஞ்ச் லாஃப்ட் விண்டோ பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்கோட ஃபுல் வியூ தான் காட்டுறேன் பாருங்கள். கார் பார்க்கிங்லேயே சம்பு, செப்டி டேங்க்கு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து சீலிங் வந்து பட்டி பார்த்து உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம செட் பேக்கும் பார்த்துருவோங்க. செட் பேக் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குங்க. செட் பேக்கு இது பாருங்கள், எந்த பக்கத்தில் எந்த வித டச்சும் இல்லாமல் நல்ல ஸ்பேஷியஸாக செட் பேக் தான் பார்க்குறோம். ஹாலோட இது கார் பார்க்கிங்கோட மறுபடியும் ஒரு வியூவை காட்டுறேன். எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள் பார்க்கிங்கு. கார் பார்க்கிங் பார்க்கறதுக்கு நல்லா அருமையாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோருக்கு ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து எம்எஸ்ல நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ராடில் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் வந்து உங்களுக்கு வந்து டீக்கில் வந்து ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் ஒரு ஃப்ரெஞ்ச் லாஃப்ட் விண்டோ கொடுத்துருக்காங்க. மெயின் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கார்விங் டிசைன் வச்சு பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 80% வேலை முடிஞ்சிச்சுங்க. கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் பெண்டிங் இருக்குது. நிறைய கஸ்டமர் கேட்டிருக்கீங்க. ஸோ ஒரு கொஞ்சம் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போடுங்க, ஏன்னா ஃபுல்லாக ஃபினிஷ் ஆச்சுன்னா புக்கிங் ஆகிடுச்சின்னு சொல்கிறீங்க, அதனால் சொல்லுங்கன்ட்டு. பாருங்கள் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஹால் பாருங்கள். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலு. உங்களுக்கு வந்து பங்களான்னு சொன்னால் மிகை ஆகாது, ஏன்னா பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு ஸ்பேஷியஸாக ஒரு பங்களா டைப்பில் தாங்க இருக்குது பாருங்கள். இது வந்து தனியாகவே உங்களுக்கு வந்து ஒரு டைனிங் ஏரியா வந்துடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹால் பாருங்கள் எவ்வளோ பெருசு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 18க்கு ஒரு 17 சைஸில் உங்களுக்கு வந்து ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு பூஜை ரூமு, இங்கே ஒரு ஷோ பீஸு. இது வந்து டிவிங்க. டிவி ஒரு 100 இன்ச் டிவி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அழகாக சூப்பராகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சைட்லேயும் ஒரு ஷோ பீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஹைலைட்டே இந்த ஹை சீலிங் தாங்க. இது லைட்லாம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். பவர் ப்ராப்ளம், அதனால தான் லைட் போட முடியலங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் வரும்போது உங்களுக்கு வந்து அதோட வியூ காட்டுறேன். எவ்வளோ ஸ்பேஷியஸாக எவ்வளோ வந்து பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் ஹாலு. ஒரு மினி பார்ட்டி ஹால் மாதிரியே இருக்குங்க பார்க்கறதுக்கு. இது வந்து மாடியில் போகிறதுக்கு சைடில் படிக்கட் பாருங்கள். படிக்கட்லேயே சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நல்லா இருக்குது. நல்ல ஹைட் ஃபால் சீலிங்கிறதுனால சூப்பராகவே இருக்குங்க. இங்கேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து டைனிங் ஏரியா வந்துருங்க. கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடு நார்த் ஃபேஸிங்கிறதுனால அக்னி மூலையில் கிச்சனுங்க. கிச்சனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10க்கு ஒரு 16 சைஸில் கிச்சன். எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது பாருங்கள். ஸ்பைஸ் ரேக்குக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃபுல்லாக மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஃபுல்லாகவே எஸ்எஸ்ல நம்பர் 1 குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஸ்பைஸ் ரேக்கு, அதுவும் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து பில்டர் தரப்புலேருந்து ஒரு ஸ்பேஸ் சேவிங் கான்செப்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா செட்பேக்கு போகிற டோருங்க, வாட்டர் ப்ரூஃபு. இது ஒரு சேஃப்டி கிரில் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவுமே பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. வந்து இங்கே பேக் சைட்லேயும் செட் பேக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வேறு பேக் சைடில் இருக்க லேண்ட் வந்து வேறு ஒரு ப்ளாட்டுங்க. ஸோ மறுபடியும் இந்த பிரம்மாண்டமான கிச்சன் பார்த்துட்ருக்கோம். எவ்வளோ ஸ்பேஷியஸாகவும் எவ்வளோ காற்றோட்டம் வெளிச்சம் இருக்குது பாருங்கள். மேலேயும் வந்து ஃபுல்லாகவே வந்து லாஃப்ட்லாம் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு அற்புதமான ஒரு பங்களா டைப் இல்லைங்க, பங்களாவே தாங்க இந்த வீடு. நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ, அந்த சைடில் ஒரு விண்டோ, மொத்தம் 3 விண்டோ இருக்குங்க இந்த ஹாலில். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமோட டோர் தான், ஃப்ளஷ் டோரு. இதுவும் எவ்வளோ சூப்பராகவே இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 10க்கு 14 சைஸில்
ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டர் பெயிண்டிங்கில் இருக்க மாதிரி ஒரு நல்ல ஒரு மேட் ஃபினிஷில் உங்களுக்கு வந்து கபோர்ட்லாம் பண்ணியிருக்காங்க. மேலேயும் கபோர்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் ஒரு 8க்கு 9ன்ற சைஸில் உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூமுங்க. நல்ல பெருசுங்க ரெஸ்ட் ரூம் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்குங்க. வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க உங்களுக்கு வந்து 2 பெட்ரூமும் பார்த்துடலாம். ஸ்டெப்ஸ்லேயும் ஃபுல்லாகவே வந்து கிரானைட் போட்டிருக்காங்க. ஸ்டெப்ஸோட அகலமும் நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 5.5 அடி இருக்குங்க இந்த ஸ்டெப்ஸு. அதுக்கு ஏற்ற மாதிரி அழகாகவே பண்ணியிருக்காங்க. ஒரு கிரானைட்டில் தான் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ் ரெயிலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து ஒரு அல்டிமேட் குவாலிட்டியாக இருக்குங்க. மேலே வந்தீங்கன்னா ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி இங்கேயும் 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இது நல்லா சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு டிசைனர் லைட் கொடுத்துருக்காங்க. இது போட்டால் இன்னும் சூப்பராக இருக்குங்க. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கில் இருக்குங்க. ஒரு அரண்மனை மாதிரியே அழகாக பக்காவாக பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்கள் இந்த லாபி கூட. இங்கே லாபிலையும் நீங்கள் வந்து சோஃபாலாம் போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அழகாக இருக்குங்க. இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் ஒரு டோரும் நல்ல ஃப்ளஷ் டோர் தான். நல்ல ஒரு எலிகன் டிசைனில் அழகாக இருக்குது. இது ஒரு விண்டோ, நல்ல ஒரு பெரிய விண்டோ. இதுவும் நல்ல பெரிய பெட்ரூம் தாங்க. ஒரு 12க்கு 16ன்ற சைஸில் பெட்ரூமு. மேலே வந்து ஸ்பாட் லைட்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு வந்து வாட்ரூப் பண்ணியிருக்காங்க. இதுவுமே நல்ல ஒரு இம்போர்ட்டடான இதுதான் ஒட்டி கொடுத்துருக்காங்க. மைக்கா நல்லா சூப்பராக இருக்குது. இங்கே கிளாஸ் வருங்க. இது ஒரு ஃபுல்லாகவே கபோர்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல கபோர்ட்லையும் நல்ல டெப்த்தாக இருக்குங்க. மேலே லாஃப்ட்டும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அட்டாச் டாய்லெட். இது ஒரு பெட்ரூம் மாதிரி இருக்குங்க. ஸோ 10க்கு 8ன்ற சைஸில் ஒரு பெட்ரூம் சைஸில் ரெஸ்ட் ரூமுங்க. நீங்கள் பாத் டப்பு அது மாதிரிலாம் எல்லாமே ப்ரொவிஷனும் இங்கே வச்சுக்கலாங்க. அதுக்கேற்ற மாதிரி பக்காவான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க போய்ட்டு இந்த வீட்டோட 3வது பெட்ரூம் பார்ப்போம். அதுவும் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் வித் பால்கனியோட பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூமோட டோரு. இதுவும் நல்ல ஒரு ஃப்ளஷ் டோர் தான். எலிகன் டிசைனில் அழகாகவே இருக்குங்க. இது ஒரு பெட்ரூம்ங்க. இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு டீசன்ட் சைஸோட கொஞ்சம் பெரிய சைஸாகவே இருக்குங்க. இது வந்து 14க்கு 13ன்ற சைஸில் இந்த பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வார்ட்ரோப் இருக்குது, ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. வார்ட்ரோப்பும் நல்லா டெப்த்தாக இருக்குங்க. பாருங்கள் உள்ளே பார்க்குறீங்களா எவ்வளோ டெப்த் இருக்குன்ட்டு. மேலேயே லாஃப்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமும் நல்ல ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தாங்க. ஒரு 10க்கு 8ன்ற சைஸில் ரெஸ்ட் ரூமு ஒயிட் அண்ட் டார்க் கிரே காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. இது வந்து பால்கனிக்கு டோரு. இதுவும் வந்து நல்லா ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் தாங்க. லாஃப்ட் இங்கேயும் ஒரு லாஃப்ட் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராகவே இருக்குது. இது வந்து ஒரு லாபி ஏரியா, பால்கனி ஏரியான்னு இது நல்ல ஸ்பேஷியஸான பால்கனி தாங்க. சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்க பகுதியில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோக்கெலாம் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாரும் வீடியோ லேண்டு பார்த்துட்ருப்பாங்க, நம்ம சேனல் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் அன்பு பாரதி. எல்லாருக்கும் டாட்டா, see you, bye bye.